தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டியில் இருக்கின்ற காங்கேயனூர் பகுதிக்கு தேவையானதை செய்து தருவதற்காகத்தான் அன்னியூர் சிவா அவர்களை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம். ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை படிப்படியாக ஆளுங்கட்சியை சார்ந்த நாங்கள் அதை செய்து கொடுப்போம் என்கின்ற வகையிலே மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நமது சின்னம் உதயசூரியன். இந்த மனுக்களை நாங்கள் பெறும்பொழுதெல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லின ஒரே ஒரு அந்த அறிவுரை என்பது, தாய்மார்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் இது போன்ற எழுதி கொண்டு வந்து கொடுக்கின்ற மனுக்களை தயவு செய்து அதை வெறும் காகிதங்களாக பார்த்து விடாதீர்கள். அது அவர்களுக்கான கோரிக்கை, அவருடைய வாழ்வாதாரம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மனுக்களுக்கும், அந்த மனுக்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அது உடனடியாக அது சரி செய்வதற்கான முழு முயற்சியிலும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் ஓட்டு கேட்கிறோம். பெண்களெல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்கின்ற திட்டமாக இருந்தாலும், கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் மாதம் 15ஆம் தேதி என்று சொன்னால் 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும், அல்ல விண்ணப்பித்து இன்னும் கிடைக்காம இருக்குது என்று சொல்லும் போது இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடு அதுவும் வழங்கப்படும் என்கின்ற அந்த செய்தியாக இருந்தாலும், ஒரு தாயாக கொண்டு வந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அது விவசாயி என்று வரும்பொழுது முதலாக ஒட்டுமொத்த சட்டமன்ற வரலாற்றிலே விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட்டை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். முதியவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், பள்ளி படிப்பாக இருந்தாலும், கல்லூரி படிப்பாக இருந்தாலும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அதை பெருக்கி தருவதிலே இன்றைக்கு தன்னை முழு ஈடுபாட்டோடு இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை உங்களிடம் நாங்கள் இறக்கி இருக்கின்றோம். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் இங்க வந்திருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்தோட பெருமை என்பது நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய மாவட்டம், நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறந்த மாவட்டம். அதனால இங்க வந்திருக்கவங்க நீங்க ஏதாச்சும் கோரிக்கை சொன்னீங்கன்னா, தஞ்சாவூர்காரங்கிட்ட கோரிக்கை சொன்னீங்கன்னா அது டைரக்டா முதலமைச்சருக்கே சொன்னதுக்கு சமம். அதனால உங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லுங்கள். அதை நிறைவேற்றி தருகின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். 10ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். ஓட்டு போடும்போது மட்டும் முதல் இடத்துல அன்னியூர் சிவா பேர் இருந்தா பத்தாது. 13ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்னியூர் சிவா முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கின்ற நல்ல செய்தியை பெற்று தாருங்கள். நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள்.